சத்தார் அயலகணி சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 30 விழா பவள விழா நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சத்தார் அயலகணியுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் மதன்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அயலகணி பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய பாலாஜி அவர்களே, ரஷீத் அவர்களே, பூபதி பாலா அவர்களே, யாழினி குமார் அவர்களே, மதுரை மதன் அவர்களே, பரந்தாமன் அவர்களே, கோபால் அவர்களே, ஹக்கீம் அவர்களே, சத்யராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், ஜெயமன்றம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய காசோகா கண்ணன் அவர்களே, மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி நம்மிடையே இங்கே உரையாற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மருத்துவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசங்க அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்க வந்திருக்கின்ற கூட்டணி கட்சி தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தமிழாலும் வரலாறு படைக்க முடியும் என்று மிக மகிழ்ச்சியாக இந்த கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும், போரே அடிக்கக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற அரியலூர் அயலகணியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஆசை தம்பி அவர்களே, என்னோடு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய காசோகா கண்ணன் அவர்களின் மாமா முருகானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தொடர்ந்து 2 நாள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற தம்பி கபாலி உள்ளிட்ட அனைத்து கழக பொறுப்பாளர்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு இந்த வேலை. உண்மையாலுமே கத்தாரில் இப்படி ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஒரு பதட்டத்தோடு தான் வந்தேன். நான் இந்த மாதிரி வெளிநாட்டுலாம் போய் பேசுனது இல்லை, நான் பெரிய பேச்சாளரும் கிடையாது. அதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் நமது கண்ணன் அண்ணன் அவர்கள் தான். கத்தார் வர வாங்க போயிட்டு வரலாம் நிகழ்ச்சி இருக்குன்னாரு. கடைசியாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் என்னோடய பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். உடனடியாக எனக்கு அந்த விசாவெல்லாம் ரெடி பண்ணி என்னை இங்கே அழைச்சி பேச வச்சுருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நமது ரத்த சொந்தங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற இந்த அயலகணிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பாலாஜி அண்ணா தலைவர் பெரியாரில் ஆரம்பித்தார். அடுத்து பார்த்தோன்னா யாரை பற்றி பேச போகிறான்னு நினச்சேன். அறிஞர் அண்ணாவை பேசினார். நான் சொல்லிட்டேன் உடனே ரசீத்தை கூப்பிட்டு ஒரு கட்டாயம் கலைகளை பேசிட்டு உதயநிதி ஸ்டாலினை பேசிட்டு அடுத்து உதயநிதி ஸ்டாலினை பேசிட்டு அப்புறம் தான் முடிப்பார். நல்லா மிகச்சிறப்பாக பேசுகிறாரு. நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் பண்ணிவிடான்னு நினச்சேன். அதே மாதிரி முடிச்சிட்டார். வாசிக்க மாட்டேன் சொல்கிறாங்க எல்லாம் தமிழாசிரியர்கள் சொல்கிறாங்க, எப்படியாவது முடிக்க சொல்லுங்க, உங்கள் கூட நீங்கள் சொல்லுங்க, யாரும் சொல்லி திட்டுவாங்கதா அப்படின்னு நாங்கள் பின்னாடி ஒரு சரசரப்பு. இருந்தாலும் மிகச்சிறந்த கருத்துக்களை, பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களை, தந்தை பெரியாரின் கருத்துக்களை, சமூக நீதி கருத்துக்களை மிகச்சிறப்பாக எடுத்துக்கூடிய பாலாஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நான் கத்தாரில் கூட இது மாதிரிலாம் பேசுவாங்களா, இது போன்று ஒரு உணர்வு இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உணர்வு, அந்த ரத்தம், கருப்பு சிவப்பு ரத்தம், அந்த ரத்தம் பாஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும். நான் வந்து இறங்கின உடனே என்னெல்லாம் யாருன்னே தெரியாது. உங்களுக்குலாம் வந்து இறங்கின உடனே வரவேற்பு கொடுக்க காலையில் 5 மணிலேருந்து வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10 பேர் நின்றுருந்தாங்க. மிகச்சிறந்த வரவேற்பு. கடந்த 2-3 நாட்களாக தொடர்ந்து என்னோட 10 பேர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் கூட யோசித்தேன்,
வேலைக்கே போக மாட்டாங்க, அதான் இங்கே நம்மளே. ஆனால் அந்த உணர்வு வேலைக்கும் போய்கிட்டு எங்களையும் வந்து டியூட்டி மாதிரி காலையில் நீ இப்போ சாயந்தரம் நான் ஒரு 10-15 பேர் எங்களோடய இருக்கிறாங்க. மிகச்சிறந்த வரவேற்பு, மிகச்சிறந்த உபசரிப்பு இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல. மிகச்சிறந்த வரவேற்பை கொடுத்த இந்த கத்தார் அயலகணிக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய முப்பெரும் விழா நிகழ்ச்சியிலே மிகச்சிறந்த ஒரு தலைவர், இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கின்றதுன்னா அதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். தமிழகத்தை மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பல்வேறு தளத்தில் இங்கே கூட கத்தார் இறங்கினோடனே நண்பர் மதன் சொன்னார், குடிநீரும் எலக்ட்ரிசிட்டியும் இங்கே உள்ளவங்களுக்கு ஃப்ரீ, அதாவது இந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஃப்ரீ. எவ்வளோ பெரிய அருமையான ஒரு வாய்ப்பு பாருங்கள். பணக்கார நாடு இந்த நாடு, அதில் இங்கே வாழ்கிறவங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்களுக்கு, இந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு குடிநீரும் எலக்ட்ரிசிட்டியும் ஃப்ரீ. அப்போனா அவங்களோட பொருளாதாரம் இன்னும் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம். இந்த நாட்டோட அந்த கிங் வந்து அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்யுது. நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வளர்ச்சி அடையணும்னா இது போன்ற ஒரு இலவசமான அந்த குடி தண்ணீரையும் எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கணும்னு யோசிச்சு பண்ணியிருக்காரு. மருத்துவம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விவசாயத்திற்கு மின்சாரத்தை இலவசமாக கொடுத்தவர். நம்ம நாட்டோட அடிப்படை தேவை விவசாயம் தான். அந்த விவசாயத்துக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். வேற இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. அதே போல விவசாய கடன்களை ரத்து செய்தவர், 7000 கோடி ரூபாய் ரத்து செய்தார். அதற்கு காரணம் விவசாயிகள் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான். இது போன்ற பல்வேறு கட்டமைப்பு என்ன சொன்னார், பாலாஜி என்ன சொன்னார், பல அந்த கன்னியாகுமரி ஐயன் திருவள்ளுவர் சிலையிலிருந்து பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கியவர். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய உயர்ந்த கட்டடங்கள் இருக்குன்னா அதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். பல்வேறு திட்டங்கள் பெரிய ஒரு லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே பேசுகிறத பார்த்தா இதெல்லாம் நம்ம இங்கே பேசுகிறோமா, இது போன்ற பேசுனா எல்லாம் கேட்பாங்களா? ஏன்னா வாசியமாக போட பார்த்தா இங்கே முடியல. அவங்களே பெரிய பேச்சாளர் தான் போல. அவங்கள வச்சு மிகச்சிறந்த ஒரு மீட்டிங்லாம் போடலாம் போல, அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பல்வேறு திட்டங்களை நமக்காக கலைஞர் அவர்கள் வழங்கினார். குறிப்பாக பெண்களுக்கு வந்து சொத்திலே சமபங்கு என்னை கொண்டு வந்தார். மகளிருக்கு சுய உதவி குழுவை கொண்டு வந்து மகளிரின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மகளிர் சுய உதவி குழு என்னை உருவாக்கினார். அதே போல முத்தமிழர் கலைஞர்கள் மாற்றுத்திறனாளி, அந்த பேரை வச்சதே முத்தமிழர் கலைஞர் தான். நம்ம பல்வேறு பேரை வந்து ஆனால் மாற்றுத்திறனாளி என்ற அந்த பெயரை கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை தந்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அதே போல உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, இவ்வளோ பேர் இருந்தோம், ஏன்னா வாசியை தான் கொண்டு வந்து இந்த கூட்டத்தை நடத்த சொன்னாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் 33% இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புகளில் கொண்டு வந்து நகராட்சிகளிலே ஊராட்சி மன்ற தலைவர், மாநகராட்சி இது போன்ற அமைப்புகளிலே 33% இடஒதுக்கீடை தந்து பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவ்வளவும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை அளித்தவர் நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இது போன்ற பல்வேறு திட்டங்களை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்ததன் விளைவுதான் இப்பொழுது நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலே நம்பர் 1 ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அது யாருமே நினைக்க முடியாது. நான் காலையில் எம்பியும் நானும் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது கேட்டோம், பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த 1000 ரூபா கொடுக்குறமே எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 1000 ரூபான்றது நமக்கு வந்து சாதாரண காசாக இருக்கலாம். இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை பெண்களுக்கு வந்து 1000 ரூபா காசுன்றது மகளிர் உரிமை தொகையாக கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு திட்டம். அதை ஒவ்வொரு திட்டமும் பார்த்து பெண்களுக்காக இலவச பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி, அதே போல் இப்போ புதுசாக புதுமை பெண் திட்டம், மாணவிகள் வந்து 12வதோட முடிச்சிடக்கூடாது, அவங்க வந்து மேல் படிப்புக்கு போகணுன்றது மாதம் 1000 வழங்கும் திட்டம். பசங்களுக்கு கொடுத்தது இல்லாமல் அதை வந்து பொண்ணுகளுக்கு கொடுத்தது இல்லாமல் பசங்களுக்கும் தமிழ் புதுமை திட்டம் இப்போ மாதம் 1000 வழங்கும் திட்டத்தை
கொடுத்து செயல்படுத்தி வருகிறார். பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். முப்பது விழாவில் இப்போ பவள விழா நாளைக்கு நடக்க போகுது. கத்தாரிக்கு வந்ததுனால நாங்கள் அங்கே போக முடியல. இருந்தாலும் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு பவள விழா முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு மாநாட்டை நடத்தி பவள விழா முடித்து விட்டு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பவள விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சி அரவணைப்பதிலே மிகச்சிறந்த ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். பவள விழா நாளைக்கு நடைபெற இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன்னா, கத்தாரில் திமுககாரங்க மட்டும் வருவாங்கன்னு நினைச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்தபான விசிகா அதிமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு கூட்டணியாக வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி. தளபதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நமக்காக அளித்துள்ளார். 2021 ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அயலகத்திற்காக ஒரு தனி அமைப்பை, ஒரு அமைச்சரை உருவாக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அது அண்ணன் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அத்தனை பேரும் என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சட்டமன்றத்திலே உரையாற்றிய போது ஒரு சின்ன ஒரு இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அறிஞர் அண்ணாவின் வரிகள், நமக்கு இன்னலும் இடையூறும் இருக்கத்தான் செய்யும், ஆனால் நமது உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். ஏன் அதை நான் சொல்றேன்னா, பல்வேறு இன்னல்களை தாண்டி தான் நான் வந்திருக்கேன். பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வராருன்னொடனே நீங்கள் எல்லாம் பெரிய ஆளாக வருவார் நினச்சிட்டு இருந்தீங்க. நான் ஒரு சாதாரண தொண்டன் தான். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் ஒரு சாதாரண ஒரு ஊரில் வந்து சாதாரண தொண்டன் தான். இப்போ காசோக்க கண்ணன் இருக்கிறாருன்னா அவங்க அப்பா வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் பெரிய அரசியல் பொறுப்புகளில் இருந்தவர். அதேபோல் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றால் அவங்க அப்பா மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர். தமிழ்நாட்டை முன்னேற்றத்தில் அவருக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. ஆனால் நான் ஒரு சாதாரண தொண்டன். எப்படி இங்கே ராஜேஷ்குமார் வந்து பேசினாரோ அதே மாதிரி தான் நானும் ஒரு ஏழை எளிய ஒரு தொண்டனை இந்த மேடையில் ஏற்றி மிக அருமையாக பேச வைத்திருக்கிறீர்கள். அதே போல் இந்த ஏழை எளிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எளிமையாக பழகக்கூடியன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அது போன்ற முக்கியமாக ஏன் சொல்கிறேன்னா, திமுகவில் யார் வேணாலும் சட்டமன்ற உறுப்பினராகலாம் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். 2011 வந்து ராஜா அண்ணன் திகாரில் இருந்தார். திகாரில் இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அப்போ வந்து என்னால் ஜெயிக்க முடியல. 2016 வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிவகாமி அம்மாவுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து 2021 மீண்டும் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி அழகு மருத்துவர் எனது மேலாள் அமைச்சர் ராசா அவங்களுக்கான இந்த மேடையில் நான் இல்லை. ஏன்னா நம்பினவங்களை வந்து எப்பயுமே கைவிடாது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தொண்டர்களை கைவிடாது என்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். என்னையும் சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற மேலாள் அமைச்சர் அவர்கள் அண்ணன் ராசா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களது அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவசேகரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அயலக அணியை தொடங்கி வச்சது நமது போக்குவரத்து அமைச்சர் 2015ஆம் ஆண்டு வந்து துவக்கி வைத்தார். இதை அவருக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மிகச்சிறப்பான ஏற்பாட்டிற்கு என்னை அழைத்து பேச வைத்த அயலகணியினுடைய கத்தார் அயலகனுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இப்போ ஒரே ஒரு சின்ன கருத்து தான், சொல்லாமல் நேரத்தில் இருந்தாலும் சொல்கிறேன். இங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் மிகச்சிறந்த பொறுப்பாளர்கள். ஆனால் யாராவது ஒருத்தர் தான் அயலகணி கத்தார் பொறுப்பாளர்னு ஒருத்தர் தான் வர முடியும். யாராவது ஒருத்தருக்கு பொறுப்பை கொடுத்தா நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு கட்டாயம் வரும். அது அண்ணன் அந்த வாய்ப்பை தருவார். எனவே இங்கே இருக்கிற நம்ம அனைவரும் தமிழர்னாவே ஒற்றுமையாக தான் இருப்போம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எனவே திமுக காரணம் என்ன ஒற்றுமையாக இருப்பான். இந்த திமுக கட்சியை தொண்டனை நம்பி தான் இருக்கு. திராவிட முன்னேற்ற தொண்டனை நம்பி தான், திராவிட முன்னேற்ற தொண்டனை நம்பி தான் கட்சியை இவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ந்துருக்கு. அதனால் நீங்கள் அத்தனை பேரும் அயலகணியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் உங்களுடைய ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு மிகச்சிறப்பாக இந்த கத்தார் அயலகணியை எங்களோடு வளர்க்க வேண்டும். குறிப்பாக அனைத்து தமிழர்களுக்கும், இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம வந்து பல்வேறு இது இருக்கலாம்.
நமக்குள்ள கால் பண்ண வச்சிருக்கலாம், நமக்கு பிடிக்காம இருக்கலாம். அதெல்லாம் வந்து விட்டுட்டு இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், நம்ம கஷ்டப்பட்டு வரானா அவனை எப்படி முன்னேற்றலாம். ஏன்னா அங்கேருந்து வந்திருப்பான், வர அவனுக்கு சூழ்நிலையின் காரணமாக வேலை கிடைக்காம கூட வந்திருக்கலாம். எனவே இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு, அயலகத்திற்கு வந்திருக்கிற தமிழர்களுக்கு நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு உதவி செய்து திமுக அயலக அணி மிகச்சிறப்பான நிகழ்ச்சிக்கு அழைத்த அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.